ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி வறுத்தரைச்ச மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2-3 நாள் மீனே கிடைக்கல. இன்றைக்குமே வந்து வெறும் சாலை மீன் மட்டும்தான் இருந்திருந்தேன். ஆனாலும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரத்தக்கன் சாலை இருந்தனால ஒரு 50 ரூபா வாங்கி குழம்பு மட்டும் வைக்கலாம் ரெடி பண்ணியிருக்கேன். அது சாலை மீன் வந்து வறுத்தரைச்சி வச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் திருவி தேங்காய் வந்து ஒரு சிம் ஃப்ளேவில் போட்டு இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் போட்டு அதையுமே வறுத்து எடுத்துருக்கேன். என்றைக்குமே வந்து மீன் குழம்பு மசாலாவுக்கு தனியாக நம்ம மசாலா போடும்போது மல்லி, வத்தல் பொடி, நல்ல மிளகு, கருவேப்பிலை எல்லாமே போடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் ரெடி பண்ணி விற்கிற மீன் குழம்பு மசாலாயே இன்றைக்கி போடனால இந்த இது எதுவுமே போடாண்டா தேங்காயும் வெங்காயம் போட்டுட்டு நம்ம மீன் மசாலாவிலே வந்து ஒரு 3 பேருக்குன்னா ஒரு 1.5 ஸ்பூன் மசாலா போட்டிங்கன்னா ஒரு 2 நேரத்துக்கு காணும். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 3 பேர் இருக்கனால வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மசாலா இது தேன் கரண்டி பெரிய கரண்டிக்கு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டோம். இதில் வந்து நல்ல மிளகு, கருவேப்பிலை எல்லாமே நாங்கள் போட்டு ரெடி பண்ணியிருக்கனால இதில் வந்து எந்த ஒரு மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். எல்லாமே போட்டு இந்த மசாலா ஒன்றை போட்டே வறுத்து அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதும். தேங்காய் ரொம்ப கரைஞ்ச டேஸ்ட் நல்லா இருக்காது. வறுத்து அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி புளியை வந்து கோர போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து மீன் கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்னா மீனை கழுவினோடனே நம்ம கறியை கூட்டி போட்டுடலாம். வேலைக்கு வந்து ஈஸியாக இருக்குது. மீனையுமே கழுவியாச்சு, சாலை மீன் கழுவி எடுத்தாச்சு. புளி கோர போட்டனால அந்த புளியை பிணைஞ்சி ஊற்றிக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமாட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா, உப்பு எல்லாமே போட்டு ஒரு 10 நிமிஷம், அரை மணிக்கூர் வரை ஊற வச்சுக்கிடலாம். 5 நிமிஷம் ஊறும்போது அந்த மீனில் உள்ள மசாலாலாம் பிடிச்சி அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வறுத்து வச்சா மசாலா ஆறிட்டு அதை இனிமேல் நம்ம ஜாரில் போட்டு அதையுமே வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். திருன்னு இருந்தால் கறி நல்லா இருக்காது. நல்ல மை போல் இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி நல்ல திக்னஸும் கிடைக்கும். திக்னஸ் வந்து சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கனால திக்னஸ் வரும். அதனால் முதல் தண்ணி ஊற்றாமல் ராவாக நம்ம திரிச்சிக்கலாம். திரிச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா மை போல் வந்துடும். மசாலா அரைச்சாச்சு. மீனில் ஆல்ரெடி புளி, வெங்காயம், இந்த பச்சை மிளகாலாம் போட்டு வச்சனால மசாலா அப்படியே ஊற்றி நம்ம கொஞ்சமாக உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கூடினாலும் குறைஞ்சாலுமே அப்படியே வச்சு நம்ம கொதிக்க வச்சிடலாம். கொதித்து முடித்த பிறகு தான் மீன் குழம்புல உள்ள உப்பு தெளிவாக தெரியும். இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இனிமேல் அந்த கறியை கொதிக்க போட்டாச்சு அடுப்பில் வச்சு. அதில் வந்து தக்காளியும் கத்திரிக்காயும் போடுறேன். சாலை மீன் குழம்புல தக்காளி, கத்திரிக்காய் போடுறது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாலை மீனால் நீல வாட்டில் வந்து கத்திரிக்காய் வந்து வெட்டி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு தான் காய்கறி போடணும். இல்லைனா வந்து காய்கறி ஒரு மாதிரி வதக்குன்னு ஆயிரும். இப்போ வந்து குழம்பு நல்லா வெட்டி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருந்த மலைக்கறி அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்தா ஒரு சூப்பரான ஒரு வறுத்தரைச்ச சாலை மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ண மீன் குழம்பு வேணால் நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம். கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்குது. அதிலே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்குமே நாங்கள் வந்து லைசன்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணனால உங்களுக்கு அதை அனுப்பி விடைக்கும் எங்களுக்கு முடியும். அதனால் வந்து உங்களுக்கு அந்த மசாலா வேணாலுமே எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி.